செய்த இறைவனுக்கு நன்றியின் பலியை செலுத்திடவாரே, நன்றியின் பலியை செலுத்திடவாரே, நன்மைகள் நாமே அடைவோம் வாரே. உள்ளத்தை தருவது திருப்பலியா, உடைந்ததென்றால் பெரும்பலியா, கோடைகள் பெறுவது தரும் வழியா, கோடைகள் பெறுவது தரும் வழியா, குறையினை போக்கும் கோவழியா. உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தி பறைசாற்றுங்கள். அல்லேலூயா. தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இன்று தாயாம் திருச்சபை நற்செய்தியாளரான புனித மார்க்குடைய பெருவிழாவை கொண்டாடுகிறது. இந்த அற்புதமான பரிசுத்தமான நாளிலே இந்த நற்செய்தியாளர் எவ்வாறாக கடவுளுடைய திரு வார்த்தையை தனது சிந்தனையின் வழியாக, வார்த்தையின் வழியாக பிறருக்கு எடுத்துரைத்தாரோ, இந்த உலகத்திற்கு அவர் வந்த கடமையை நிறைவேற்றினாரோ, அதே போல நாமும் கடவுள் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய கடமையை, அவருடைய நாமத்தை எந்த வழியிலாவது எடுத்துரைக்கக்கூடிய அந்த பணியை நாம் நிறைவேற்ற அருள் வேண்டி இந்த தெய்வீக திருப்பலியை மன்றாடி ஜெபிப்போம். இந்த நாளிலே யாரெல்லாம் மார்க்கென்று பெயரை வைத்திருக்கிறார்களோ அவர்களுக்காக சிறப்பாக மன்றாடி ஜெபிப்போம். எழுத்தாளர்களுக்காக மன்றாடி ஜெபிப்போம். எழுத்தாளர்கள் தங்களது எழுத்துக்கள் வழியாக இந்த உலகத்தை கடவுளுக்கு ஏற்ற வழியிலே மாற்ற வேண்டும் என்று அவர்களுக்காகவும் பத்திரிகையாளர்களுக்காகவும் சிறப்பாக இந்த நாளிலே மன்றாடி ஜெபிப்போம். மேலுமாக இந்த கொரோனா தொற்று நோயினால் அவதியுறக்கூடிய மக்களை இறைவன் தாமே மீட்டெழ வேண்டும் என்றும், இறைவன் தாமே தனது தூதர்கள் வழியாக அதி சீக்கிரத்திலே இந்த வேதனை கஷ்டங்கள் எல்லாம் நீங்கும்படியாக செய்ய தெய்வீக திருப்பலியை பக்தியோடு இணைந்து வேண்டி ஜெபிப்போம். இந்த தூய மறை நிகழ்வை தகுதியான முறையில் ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு இறைவனிடம் மனமருந்தி மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடம் நான் பாவியத்தை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும்பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் இறைவன் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நமக்கு முடிவில்லா வாழ்வை அருள்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு ஆட்சி உண்டாகுக, உலகிலே நல்மனதோருக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். இது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மிக இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர், தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக.
உண்மையில் கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றி செல்ல அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவி ஒன்றில் இறைவனாய் என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். என் மகன் மார்க்குவும் உங்களுக்கு வாழ்த்து கூறுகின்றார். திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். பிரிவு 5, இறை சொற்றொடர்கள் 5 முதல் 14 முடிய. அன்பிற்குரியவர்களே, ஒருவர் மற்றவரோடு பழகும்போது எல்லாரும் மனத்தாழ்மையை ஆடையாய் அணிந்திருங்கள். ஏனெனில் செருக்குற்றோரை கடவுள் இகழ்ச்சியுடன் நோக்குவார், தாழ்நிலையில் உள்ளவர்களுக்கோ கருணை காட்டுவார். ஆகையால் கடவுளுடைய வல்லமை மிக்க கரத்தின் கீழ் உங்களை தாழ்த்துங்கள். அப்பொழுது அவர் ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்துவார். உங்கள் கவலைகளையெல்லாம் அவரிடம் விட்டுவிடுங்கள், ஏனென்றால் அவர் உங்கள் மேல் கவலை கொண்டுள்ளார். அறிவு தெளிவோடு விழிப்பாயிருங்கள். உங்கள் எதிரியாகிய அலகை யாரை விழுங்கலாம் என கர்ச்சிக்கும் சிங்கம் போல தேடி திரிகிறது. அசையாத நம்பிக்கை கொண்டவர்களாய் அதனை எதிர்த்து நில்லுங்கள். உலகெங்கிலும் உள்ள உங்கள் சகோதரர் சகோதரிகள் உங்களைப் போலவே துன்பங்களுக்கு உள்ளாகிறார்கள் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் அல்லவா? எல்லா அருளும் நிறைந்த கடவுள் இயேசு கிறிஸ்துவுக்குள் என்றும் நிலைக்கும் தம் ஆட்சியில் பங்கு கொள்ள உங்களை அழைத்திருக்கிறார். சிறிது கால துன்பங்களுக்கு பின் அவர் உங்களை சீர்படுத்தி உறுதிப்படுத்தி வலுப்படுத்தி நிலைநிறுத்துவார். அவரது வல்லமை என்றென்றைக்கும் உள்ளது. ஆமென். நம்பிக்கைக்குரிய சகோதரன் என நான் கருதும் சில்வான் வழியாக சுருக்கமாக உங்களுக்கு எழுதியுள்ளேன். உங்களை ஊக்குவிக்கவும் கடவுளுடைய மெய்யான அருளை பற்றி சான்று பகரவுமே எழுதினேன். இந்த அருளில் நிலைத்திருங்கள். உங்களைப் போலவே தேர்ந்து கொள்ளப்பட்ட பாபிலோன் சபையாரும் என் மகன் மார்க்கும் உங்களுக்கு வாழ்த்து கூறுகின்றனர். அன்பு முத்தம் கொடுத்து நீங்கள் ஒருவர் மற்றவரை வாழ்த்துங்கள். இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து வாழும் உங்கள் அனைவருக்கும் அமைதி உரித்தாங்க. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 89. நாம் சொல்ல வேண்டியது, ஆண்டவரின் பேரன்பை நினைத்து நான் என்றும் பாடுவேன். ஆண்டவரின் பேரன்பை நினைத்து நான் என்றும் பாடுவேன். ஆண்டவரின் பேரன்பை நினைத்து நான் என்றும் பாடிடுவேன். ஆண்டவரின் பேரன்பை நினைத்து நான் என்றும் பாடிடுவேன். இறை வசனங்கள் 1 மற்றும் 2. ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். நீர் உண்மையுள்ளவர் என தலைமுறை தோறும் என் நாவால் அறிவிப்பேன். உமது பேரன்பு என்றென்றும் நிலைத்துள்ளது என்று அறிவிப்பேன். உமது உண்மை வானை போல் உறுதியானது. ஜெபப்பாடல். ஆண்டவரின் பேரன்பை நினைத்து நான் என்றும் பாடிடுவேன். ஆண்டவரின் பேரன்பை நினைத்து நான் என்றும் பாடிடுவேன். இறை வசனங்கள் 5 மற்றும் 6. ஆண்டவரே, வானங்கள் உம் வியத்தகு செயல்களை புகழ்கின்றன. தூதர் குழுவினில் உமது உண்மை விளங்கும். வான்வெளியில் ஆண்டவருக்கு நிகரானவர் யார்? தெய்வமைந்தர் குழுவில் ஆண்டவருக்கு இணையானவர் யார்? ஜெபப்பாடல். ஆண்டவரின்
15 மற்றும் 16. விழாவின் பேரொளியை அறிந்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவரே, உம்முகத்தின் ஒளியில் அவர்கள் நடப்பார்கள். அவர்கள் நாள் முழுவதும் உம் பெயரில் களி கூறுவார்கள். உமது நீதியால் அவர்கள் மேன்மை அடைவார்கள். ஜெபப்பாடல். ஆண்டவரின் பேரன்பை நினைத்து நான் என்றும் பாடிடுவேன். ஆண்டவரின் பேரன்பை நினைத்து நான் என்றும் பாடிடுவேன். நாங்கள் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பற்றி பறைசாற்றுகிறோம். அவர் கடவுளின் வல்லமையும் ஞானமுமாயிருக்கிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மார்கழி நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 14 இறைச்சொற்றர்கள் 15 20 வரை. அக்காலத்தில் இயேசு 11 தோன்றி உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெறுவோர் மீட்பு பெறுவர். நம்பிக்கை அற்றோரோ தண்டனை தீர்ப்பு பெறுவர். நம்பிக்கை கொண்டோர் பின்வரும் அரும் அடையாளங்களை செய்வர். அவர்களின் பெயரால் பேய்களை ஓட்டுவர். புதிய மொழிகளை பேசுவர். பாம்புகளை தம் கையில் பிடிப்பர். கொள்ளும் நஞ்சை குடித்தாலும் அது அவர்களுக்கு தீங்கிழைக்காது. அவர்கள் உடல் நலமற்றோர் மீது கைகளை வைத்து அவர்கள் குணமடைவார்கள் என்று கூறினார். இவ்வாறு அவர்களோடு பேசிய பின்பு ஆண்டவர் இயேசு விண்ணேற்றம் அடைந்து கடவுளின் வலப்புறம் அமர்ந்தார். அவர்கள் புறப்பட்டு சென்று எங்கும் நற்செய்தியை பறைசாற்றினர். ஆண்டவரும் உடனிருந்து செயல்பட்டு நிகழ்ந்த அருமடையாளங்களால் அவர்களுடைய வார்த்தையை உறுதிப்படுத்தினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, ஒவ்வொரு குழந்தையும் இம்மண்ணில் பிறக்கின்ற பொழுது கடவுளுடைய அன்பை இந்த உலகத்திற்கு எடுத்து வருகிறது. அதே போல கடவுள் தரக்கூடிய செய்தியையும் நமக்கு அளிக்கிறது. ஒரு மனிதன் இந்த உலகத்திலே பிறக்கின்ற பொழுது அவன் எத்தகைய ஒரு பணியை இந்த உலகத்திலே அவன் நிறைவேற்ற வேண்டும் என்பதை கடவுள் அவனிடம் ஒப்படைத்து இந்த பூமியிலே அனுப்புகிறார். அந்த கடமையை முழுமையாக நிறைவேற்றுகின்ற பொழுது கடவுள் நம்மை குறித்து அகமகிழ்கிறார். அவ்வாறாக இந்த நாளிலே நாம் கொண்டாடக்கூடிய நற்செய்தியாளர் புனித மார்க்குடைய வாழ்வை நாம் பார்க்கின்ற பொழுது கடவுளுக்கு உகந்த ஒரு மகனாக, கடவுள் எத்தகைய ஒரு பணிக்காக அவரை பூவுலகிலே படைத்தாரோ அத்தகைய பணியை செவ்வனே செய்தவராக அவர் இருக்கின்றார். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது மார்க் என்கின்ற நற்செய்தியாளர் எவ்வாறாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய சீடர்களோடு அவர் பணிபுரிந்திருக்கிறார், பழகியிருக்கிறார், வாழ்ந்திருக்கிறார், இயேசுடைய அன்பை எவ்வாறாக சுவைத்திருக்கிறார் என்பது நமக்கு தெளிவாகிறது. இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்கிறோம். ஏன் மகன் மார்க்குவும் உங்களுக்கு வாழ்த்து கூறுகின்றார் என்று பேதுரு கூறுவதை, தனது மடலிலே கூறுவதை பார்க்கின்றோம்.
ஆகவே பேதுருவோடு இணைந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய பணியை பிறருக்கு எடுத்துரைத்த ஒரு மகனாக இந்த மார்க் என்கின்ற நற்செய்தியாளர் திகழ்கின்றார். அது மட்டுமல்லாமல் பிலிப்பியர் 24வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். பவுலடியார் சொல்லுவார், என்னுடைய உடன் உழைப்பாளி மார்க் என்று சொல்லி. ஆகவே பவுலடியாருடைய ஞானத்தை பெற்றவராக, புனித பேதுருடைய அந்த உழைப்பையும் இயேசு கிறிஸ்துடைய அன்பையும் எவ்வாறாக பேதுரு சுவைத்தார், அவரிடமிருந்து அந்த அன்பை சுவைத்தவராக இந்த மார்க் என்கின்ற நற்செய்தியாளர் பணியாற்றுகின்றார். அதைத்தான் அவருடைய நற்செய்தி ஏடுகளிலே நாம் வாசிக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உண்மையான ஒரு மெசையா என்பதை அவர் தனது ஏடுகளிலே எழுதியிருக்கிறார். மார்க் எழுதிய அந்த நற்செய்தியிலே நாம் வாசிக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய பாடுகளை பற்றி அவர் அதிகமாக எழுதுவதை நாம் பார்க்கின்றோம். சிலுவையின் வழியாகவே நமக்கு மீட்பு உண்டு, பாடுகள் வழியாகவே நமக்கு மீட்பு உண்டு, துன்பத்தின் வழியாக நமக்கு மகிழ்ச்சி காத்திருக்கிறது என்கின்ற செய்தியை அவர் தனது நற்செய்தி ஏடுகளிலே நமக்கு கொடுத்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இன்றைய நற்செய்தியிலே நாம் வாசிக்கின்றோம். மார்க் எழுதிய நற்செய்தி 16வது அதிகாரம் இந்த இறுதி வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம். உலகெல்லாம் சென்று நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்கின்ற செய்தியை அவர் சொல்வதை பார்க்கின்றோம். ஆகவே நாம் ஒவ்வொருவருக்கும், கிறிஸ்துவர்களாக பிறந்திருக்கக்கூடிய திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொருவரும் தனது சொல் வழியாக செயல் வழியாக நமது கடமையை நாம் நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் நற்செய்தி முடிந்த அளவுக்கு நமது செயல் வழியாக பிறருக்கு எடுத்துரைக்க வேண்டும். புனித மார்க் தனது பணியை, கடவுள் கொடுத்த அந்த பணியை அற்புதமாக தனது திறமையான எழுத்து வழியாக அவர் எடுத்துரைக்கிறார். நமது திறமை என்ன? அந்த திறமை வழியாக நான் எனது திறமையை மட்டும் காட்டுகிறேன், அதன் வழியாக லாபத்தை பெறுகிறேன், நான் குடும்பத்திற்கான ஒரு லாபத்தை பெற்றுத் தருகிறேனா என்பதை மட்டும் நாம் சிந்திக்காமல் இதன் வழியாக கடவுளுடைய மாட்சி வெளிப்பட, அவருடைய நற்செய்தியை பறைசாற்ற நான் என்ன செய்கிறேன் என்பதை யோசித்து பார்க்கிறேன் இந்த நாளில் அழைக்கிறார். அவ்வாறாக நான் தவறி இருந்தால் இன்றிலிருந்து எனது திறமையை வைத்து நான் கடவுளுடைய நற்செய்தியை பறைசாற்றுவேன் என்கின்ற ஒரு உறுதிமொழி எடுப்போம். இயேசு பிரியமானவர்களே, எண்ணற்ற நபர்கள் அற்புதமாக வரைகிறோம், அற்புதமாக இசை கேட்டுகிறோம், அற்புதமாக நடிக்கிறோம், அற்புதமாக நாம் எழுதுகிறோம். இவை அனைத்திலும் கடவுளுடைய நற்செய்தி பணி தென்படுகிறதா என்பதை நாம் யோசித்து பார்ப்போம். அதன் வழியாக கடவுளுடைய மாட்சியை இந்த உலகத்திலே கொண்டு வர நாம் இயல்பும். எண்ணற்ற பத்திரிகையாளர்கள் இருக்கிறார்கள். ஒரு சிலர் மட்டுமே கடவுளுடைய இந்த ராஜ்யத்தை பற்றியும் கடவுளுடைய அந்த புத்தகத்தை பற்றியும் எழுதுகிறார்கள். மற்றவர்கள் கடவுள் தங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய திறமையை 99% அல்லது 95% வேறு வழிக்கு தான் அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். சுய லாபத்திற்காக, தீய வழியிலே மக்களை இட்டுச் செல்வதற்காக மட்டுமே பயன்படுத்துகிறார்கள், பணம் சம்பாதிப்பதற்கு மட்டுமாக. ஆனால் கடவுளால் உந்தப்பட்டுள்ள இந்த மார்க் என்கின்ற நற்செய்தியாளர் எவ்வாறாக தனது திறமையை முழுவதுமாக கடவுளுக்கு மட்டுமே பயன்படுத்தினாரோ அதில் பாதியாக நாம் பயன்படுத்துவோம். அவ்வாறாக நாம் கடவுளை மாற்றிப்படுத்துகின்ற பொழுது கடவுள் நம்மையும் மாற்றிப்படுத்துவார். அத்தகைய வரத்திற்காக தெய்வீக திருப்பலியிலே மன்றாடி ஜெபிப்போம். ஆமென். வந்தேன் உந்தன்
அன்புமிக்க சகோதர சகோதரிகளை என்னுடையதும் உங்களுடையதுமான இப்படி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றாதபடி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையினின்று பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித மார்க்கின் பெருமையை போற்றி புகழும் நாங்கள் இப்புகழ்ச்சி பலியை உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். அதனால் நற்செய்தி அறிவிக்கும் பணிகள் உமது திரு அவை என்று நிலைத்திருக்க அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எண்ணாமுள்ள இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனென்றால் உமது திரு அவை உம்முடைய புனிதத்தின் அடையாளமாக என்றும் இம்மண்ணகத்தில் விளங்கவும் மக்கள் அனைவருக்கும் விண்ணக படிப்பினைகளை வழங்கவும் அது திருத்தூதர்களை அடித்தளமாக கொண்டு நிலைத்திருக்கவும் செய்தவே. ஆகவே நாங்கள் இன்றும் என்றென்றும் வான தூதர்களின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து இதய பற்றுதலோடு உமது புகழை பாடி குரல் எழுப்பி உம்மை போற்றுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமானவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளது. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகிய ஆவியை பொழுதை காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உடற்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்தருளாக இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் அவர் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்த அருள்நாதர் இயேசு கூறியதாவது:
அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காக பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்ந்தரும் அப்பத்தை மேம்படுத்தும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே மக்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியால் ஒன்று சேர்க்க வேண்டும் என நம்மை தாழ்மையுடன் ஒன்றாடுகின்றோம். ஆண்டவரை உலகெங்கும் பரவிருக்கும் திரு அவை நினைவு கூறுதலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பாசமிகு மக்களாகிய நீதிநாதன் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் திரு அவை அன்பு நிறைவேற செய்துள்ளோம். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து ஒரு திருமுகவடியினுள் ஏற்றலும் எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளை கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் புகழ்ந்தோராய் இருந்தோர் இந்த நாளிலே நாங்கள் எடுத்துக் கொண்டாடுகின்ற புனித மார்க், புனித 2ஆம் அருள் சின்னப்பர், புனித ஜான் மரி வியானி, ஃபாதர் பியோ, கூடியிருப்பது அந்தோனியார் ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாம் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர் என்று மாறும் எல்லாம் வல்ல தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பிலே எல்லா புகழும் மாட்சிமையும் என்றென்றும் உமதே. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரணும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமேப்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உன் திருத்துதர்களுக்கு மொழிந்தேன். எங்கள் பாவங்களை பாராமல் உன் திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி ஒரு திருவிழத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. அவருடைய பரிசுத்தமான உன்னதமான அமைதி உங்களோடு உங்கள் குடும்பத்தோடும் என்று நிலைத்திருப்பதாக, மானாவோடும் இருப்பதாக. தெய்வீக திருப்பணி வழியாக இறைவனம் கருதக்கூடிய அமைதியை, ஒற்றுமையை, சமாதானத்தை, மகிழ்வை நாம் ஒருவர் பிறரோடு பகிர்ந்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்றும் வாழும் எல்லாம் இறைவன், நீ கலங்காதே, திகையாதே, அச்சம் கொள்ளாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன்.
எனக்கென யாரும் இல்லையே என்று கலங்கி தவிக்காதே. உன்னை பொறுப்பெடுத்துக் கொள்ள, உனக்காக உனது சுமைகளை சுமக்க நான் இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய அன்பின் இயேசு இந்த நம்மத்தில் எழுந்தருளி வந்திருக்கிறார். டிசம்பரின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்ற நம்ம ஒவ்வொருவரும் பேரை பெற்றோம். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருக்கும் இடதான் நான் நலவடையும். கிறிஸ்துவின் திருவிழா திருரத்தம் நம் ஒவ்வொருவரையும் காத்து முடிவில் வாழ்வடைப்பதாக. ஆமென். இதோ உலகம் முடியும் வரை என்னாலும் நான் உங்களுடன் இருக்கிறேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. மன்றாடுவோம்.